முட்டு கொடுத்துட்டு நிற்கிறது. ஓ கடவுளே, என்னத்த நான் சொல்கிறேன் அடிக்கலையேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்க. ஒரு நாளைக்கு 100 டைம் குப்பரை அடிச்சுக்கிட்டு எங்கள் உயிர் ஆப்ரேஷன் பண்ண நார்மல் ஃபர்ஸ்ட் வந்து சிவாவுக்கு நார்மல். அப்போ வந்து 15 நாள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. ஆக்சிடென்ட்னா நின்றுக்கிட்டே தூங்குறா கேட்டா நான் ஒரு வாரம் ஆச்சு. மேடம் இன்னைக்கு தான் இதில் தனக்காக எடுத்து போட்டு வைக்கிறாங்க. குப்பரை அடிச்சாலும் அடிச்சாங்க, திரும்ப திரும்ப அதே வேலையா இருக்காங்க. இப்ப 2-3 நாளாவே தலை இன்னும் அவ்வளவா நிக்கலங்க, ஏதோ லைட்டா நின்றுருக்கு, இன்னும் நிக்கணும். ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க தலை நின்றுடுச்சா அப்படின்னு. தலை நிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாசம், இன்னும் சரியா நிக்கல. குப்பரை அடிச்சதும் 4 மாசத்துல தாங்க. இங்க பாரு, காலையில விதை எல்லாம் தேடிட்டு இருக்காருங்க. ஏன்னா விதையெல்லாம் சும்மாவே கிடக்கு, இடம் இல்லைங்க. இடம் இருக்கு, போட்டாலும் செத்து போய் ஆடு விட்டு கடிக்க வைக்கிறாங்க. அது இல்லாம வேலி எதுவும் இல்லையா. சரி இந்த வாட்டி என்ன பண்ணலாம்னா கவர்லயே கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த இதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருக்கேன். இவங்க எல்லாமே போட்டிருக்கேன். சீனி மிளகாய், மர கத்திரிக்காய், மர வெண்டை, பூனைக்காளி, அப்புறம் அந்த கருப்பு ஊமத்தை, எல்லா விதையுமே நான் எடுத்து சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா எதுவுமே போடதான் முடியல. சரி அதுலயும் ஒரு 2 செடியா சாம்பிளுக்கு நீ வளர்த்தே ஆகணும் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க அக்கா வேற அப்பப்ப வீடியோ கால் பண்ணி பூசணிக்காய் காய்ச்சல் சொல்லிட்டே இருக்காங்க. அதனால சரி நம்ம போடுவோமே அப்படின்னு சொல்லி ரெடி பண்றேன். அப்புறம் இந்த பூசணி அதெல்லாம், இந்த பூசணி பரங்கி மினிமம் 5 to 20 கிலோ வரும். தூக்க முடியாது. இதெல்லாம் போட்டு நீ ஏத்தி விட போறேன். என்னதான் இப்படி இருக்காலும் தெரியலங்க. பாருங்களா, அப்படியே எந்த நேரமும் இந்த பிச்சைக்காய் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு சொல்கிற பேச்சும் கேட்கறது கிடையாது. கேட்டால் நீ யார் செய்யலை பிடிச்சி அப்படியே தூக்கி மேலே கொண்டுடுவோம். போச்சு எனக்கு என்னப்பா. இட்லி தாங்க நேத்து தாங்க மாவு அரைச்சேன். இட்லி ஊத்தலான்னு பார்த்தா எங்க சிவா தோசை தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். அதனால தோசை தான் அவனுக்கு மட்டும் ஊற்றி கொடுக்க போறேன். நல்லாவே இருக்காது. தோசை சுட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு இட்லி ஊற்றி சிக்கன் கிரேவி வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே எடுக்கலைங்க. இவளும் கேட்டுட்டே இருக்கா. எனக்கு கேட்டுட்டே இருக்காங்கிறத தாண்டி இப்போ 3 நாளாவே பாப்பா. ஆமா, நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாதனால மேடம்க்கு வந்து பாப்பா ஃபீடிங் பண்றது நைட்லாம் அடிக்கடி எந்திரிக்கிறா. பாப்பா எந்திரிக்கவே மாட்டா. 3 டைம் 4 டைம் தான் எந்திரிப்பா. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. இப்போ 3 நாளாவே அடிக்கடி எந்திரிக்கிறா. என்னன்னே தெரியல. அதனால எல்லாம் போய் என்னத்த அப்படி நேற்று செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அமாவாசை தொடர்ந்து 2 நாளுங்க. சிவராத்திரி போனோம், அமாவாசை 2 நாள் வந்துச்சு. சரி அதனால ரெடி பண்ணலாம், இன்னைக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம். அந்த விளாக் அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். போதும் நீங்கள் சுத்தம் பண்ணதெல்லாம். ஏங்க அடுத்தது நீங்கள் அவனுக்கு தோசை ஊற்றி அனுப்பிச்சி விடுங்க முதல்ல நேரத்தில். அவனை நேற்று நைட்டு எப்படியும் நிறைய பேருக்கு யூடியூப்பில் பிரச்சனை இருந்திருக்கும், நோட் பண்ணிக்கிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே யூடியூப் ஒர்க் ஆகலை. அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிறேன், அதனால ஒர்க் ஆகலை. அவ்வளோதான். நிறைய பேர் பயந்துருப்பாங்க, என்னடா அவ்வளோதான், அப்படியே ஒரு சிலர் ஜாலியாக இருப்பாங்க, இவ்வளோதான்டா யூடியூப் சொல்லி முடிச்சிடா அப்படின்னு. அது ஏதோ பிரச்சனையாக இருக்குங்க, சர்வர் பிரச்சனை. ஏன்னா நானுமே என்னடா நமக்கு தான் அப்படி இருக்கான்னு நினச்சேன். ஆனால் எல்லாருக்குமே அப்படி தான் இருந்திருக்கு நேற்று. எனக்கு டீ குடிக்கும் போதெல்லாம் ஒன்று ஞாபகம் வருங்க. எத்தனை பேருக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தோணும், காலை டைமில் ரிலாக்ஸாக எந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி டீ போட்டு வெளியில் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு குடிச்சிட்டு நம்ம வேலையை ரிலாக்ஸாக செய்யணும். அந்த மாதிரி ஒரு நாள் வரும், கட்டாயம் வரும், பயப்படாது. அந்த சக்கரை இருக்குங்க, இதை வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. மேடம் இன்னைக்கு தான் இதில் தனக்காக எடுத்து போட்டு வைக்கிறாங்க. நான் போய்ட்டு சிவாவை கொண்டு விட்டு அப்படியே வரும்போது சிக்கன் தோறணுங்க. ஏன்னா காஸ்டியூமை பார்த்தீங்களா? அது காஸ்டியூம் மாற்ற முடியல, பாவம் பிள்ளையா. 2 நாளாக மாற்ற விட மாட்டேங்கிறான் என் பொண்ணு. இருந்தாலும் வீடியோ எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல. அதுக்கு நான் இனிமேதான் என் வேலையெல்லாம் முடியும். அவளை தூங்க வச்சுட்டாங்க. இப்போ பாத்தீங்களா சமையல் ஆகுதுங்க, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறதுக்கு. இவ டேஸ்ட்டை பாருங்க. என்ன எந்த நேரமும் இட்லி வச்சா சிக்கன் குழம்பு எப்போதான் கேட்பா. ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனால் இப்போ எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மையா எனக்கு சாப்பாடு தான், சாப்பாடு சோறு சாப்பிடணும். மற்றபடி இந்த இட்லி தோசை அதெல்லாம் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, குறைஞ்சி போச்சு. பேக் இவ்வளோ அழுக்காக இருக்கு, ஏன்டா துவைச்சி போடணும். கூப்பிட்டு வந்துட்டாங்க. வர்ற வைஃப்லாம் ஒரு கதை பேசிட்டு வராருங்க. என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஏதாவது ரெடி பண்ணி போடலான்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அந்த வீடியோ பார்த்தோம். ஏதாவது வீடியோ என்னடா காலையில் ஃபுல்லாக எடுத்து வீடியோ பேசியிருக்குன்னு பார்த்தேன். இந்த வீடியோ நீங்களே பாருங்கள், செம்ம காமெடியாக இருக்கும்.
இப்படி எடுத்துக்கிட்டா குளோசப்பில் இந்த பினியசன் ஃபோப் எடுக்கும் தெரியுமா ஒரு கார்ட்டூனு, அது மாதிரி எதோ பேசி வச்சுருக்காங்க மேடம். என்னடா அது அப்படின்னு நானும் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இவளுக்கு ஒரு பெரிய பைத்தியம் முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. இப்போ கொஞ்ச நாள் தான் அப்படி இருக்கான். எந்த நேரம் பார்த்தாலும் டீ 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 அப்படிங்கிறா. இந்த உட்காந்துட்டே தூங்குறா, நின்றுக்கிட்டே தூங்குறா. கேட்டா நான் என்னமோ பின்னாடி அனுப்பிச்சு விட்ருக்காங்களா, இவன் வேற சொல்கிறான். அதை எடுத்து பார்த்தா தாங்க தெரியும். டைரில் என்னன்னு காட்டுப்பா, பார்க்குவா காட்டுப்பா. ஃபுல்லாண்டான் கரெக்டாக தாங்க சொல்லிருக்கான். அவனுக்கு கொடுத்து தான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டைம் டேபிள் மாதிரி இருக்குது. எக்ஸாமு தான் 23 மண்டே. என்னது தமிழ் இங்கிலீஷு. ஆமாம், ஃபுல்லாண்டானுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுங்க. முடியறது பார்த்தா கரெக்டாக அவனுக்கு 28ஆம் தேதி முடியுதான். எந்த 28? அடுத்து வர 28 2ஆம் மாசத்தோட முடியுது, பிப்ரவரியில. இந்த மாசமே முடியுது. அதுக்கப்புறம் இது என்ன எக்ஸாம்னு பாரு. இந்த 2 பைத்தியங்களும் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அந்த ஃப்ரிட்ஜ் மேல சாயாதீங்க. சாஞ்சா ஏதோ மோட்ரு ஓடுதுங்க. அதில் கையை இப்படி லைட்டா வச்சாலுமே அந்த மோட்ரு ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. சாய வேணானா அதில் தான் முட்டு கொடுத்துட்டு நிற்கிறது. கடவுளே, என்னத்த நான் சொல்றேன். இது 12வது படிச்சிருக்குது. இதுக்கே நான் கட்டிட்டு வந்தது அதானம்மா. அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா ஒருத்தவங்க, நீங்கள் உங்கள் குழந்தை பிறந்த பிறகு உங்கள் வயிறுலாம் எப்படி ரெடியூஸ் பண்ணீங்க, என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பூத்தே அதில் தான் ஆரம்பம். இருங்க அதை சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு மட்டும் அந்த பிரச்சனை ஆதி காலத்தில் முடிஞ்சு போன பிரச்சனைலாம் பெருசு பெருசாக வெளில வருதுங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த கையில் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. ஆக்சிடென்ட்னா திமிரில் போய் பிரேக் போடுறோன்னு போட்டு குப்பைகள் ஏற்றுட்டு போய் குத்தி ஒரு ஏற்றுச்சு. சரியாக போச்சு. 4 மணி நேரம் சுழுக்க வச்சேன். 2 நாளாக என்னமோ தெரில, அங்கே பயங்கரமாக வலிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அந்த மாத்திரை ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க ஆரஞ்சு கலரில். போட்ட ஒன்றும் சரி வரல. ஸ்கேன் எடுக்க போகலாம் பார்த்தா அதுக்கு பெரிய பல்க் அமௌண்ட் வேணும் போலருக்கு. எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படியே வெளில வருது. அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறேன். ரன்னிங் போகிறாங்க. என்னங்க ஏங்க என்னதுங்க இது, என்னது? அப்புறம் அந்த வயிறை வந்து குழந்தை பிறந்தனே எப்படி குறைச்சிங்க, எப்படி அந்த ஃப்ளாட் ஆச்சு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அது வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லாக இவட ஹார்ட் ஒர்க்கு தான் காரணம். ஒர்க் அவுட் பண்ணுவா, டெய்லி இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுவா. அதானம்மா சொல்லு. இருக்கிறதுலையும் சரியான சொன்னா. இவ என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டா. வயிற்றெல்லாம் துணி கட்டணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. துணியை கூட கட்ட மாட்டா. அவங்க அம்மா பைத்தியம் மட்டும் பேசாத பைத்தியக்காரன். என்ன கேளுங்க, அவனுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன கேளுங்க. அது வந்து சுடு தண்ணி அடிக்கணுங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணின நார்மல் ஃபர்ஸ்ட் வந்து சிவாவுக்கு நார்மல். அப்போ வந்து 15 நாள் வரைக்கும் கரெக்டா 15 நாள் வரைக்கும் தான் அந்த துணி கட்டி. ஆமா, நீ ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. 15 நாள் வரைக்கும் கட்டி இருந்தாங்க. ஒரு 20 நாள் இருக்கும். துணி டைட்டா போட்டு அவங்களே ஃபர்ஸ்ட் டைம் கட்டி விடுவாங்க. அப்புறம் நம்மளே டைட்டா கட்டிக்கலாம். இந்த டைம் பாப்பா பிறந்த உடனேவும் கட்டி இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் பண்ணனதுனால ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இது கட்டக்கூடாது, துணி கட்டக்கூடாது. பைத்தியம். சுடு தண்ணி வச்சு நல்லா சூடா இது அடிக்கணும், நல்லா தேய்ச்சி விடணும். வயிறு ஒரு கட்டை கட்டி எடுத்து அடிச்சோம்னா சீக்கிரமா வயிறு உள்ள. நான் உடனே இல்ல, மேக்சிமம் நான் நர்ஸக்கா கிட்டே வயிறு ஆஃப் பண்ணுவேன். நர்ஸக்கா கிட்டே போன் அடிச்சு கேட்டதுக்கு அவங்க இதான் சொன்னாங்க, சுடுதண்ணி நல்லா வச்சு அடிச்சு ஊத்துனாலே அந்த வயிறு வந்து நம்ம நார்மலா எப்படி இருந்துச்சோ அப்படி எல்லாருக்குமே ஆயிடும். கண்டிப்பா நீங்க சுடுதண்ணி வச்சு அடிங்க, அதுவே போதும். வேற எந்த இதுவுமே நமக்கு தேவை கிடையாது. அது ஒண்ணு போதுங்க. இவளே ரொம்ப நாள் கேட்டுதாங்க, எனக்கு தப்பா இருக்கிற மாதிரி இருக்கா, தப்பா இருக்கா, பார்த்தா ஒரு 1.5 மாசம் கேட்டுதான். ஏன்னா நான் கட்டக்கூடாது இல்ல ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் துணி, அதனால எனக்கு ஒரு டவுட் வயிறு அப்படியே இருக்கோ அப்படின்னு. அதனால நான் ஆனா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் கட்டக்கூடாதுங்க, சுடுதண்ணி வச்சே ஊத்துங்க. இதுதாங்க அந்த சீக்கிரம், நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க. குப்பரை அடிக்கலையேன்னு சொல்லிட்டு நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்க. ஒரு நாளைக்கு 100 டைம் குப்பரை அடிச்சுக்கிட்டு எங்க உயிரை வாங்கிட்டு இருக்காங்க மேடம். ஏங்க ஹாய் சொல்லுங்க. பாப்பா உங்களை வளர்ந்துட்டாங்கன்னா கப்புள் ட்ரெஸ் போடுறாங்களா, அது வளருங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா 2 போடலாம். மாமு டாக்டர் கேவுன்னு போடுங்க. உண்மையிலே வந்து ஸ்ட்ரெஸ் ஆனவங்க யாருன்னு ஒரு நீங்கள் படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களோட கெரியர், அதாவது அவங்க செய்கிற வேலையை நினச்சி வருத்தப்படுறவங்க தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கிறது உண்மை தான். எனக்கு அந்த யூடியூப்பை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க. வீடியோ போடுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்னடா போடுறதுங்க பிரச்சனையாக இருக்குது. அதை விடுங்க, அதையே வெட்டியாக பேசிட்டு இன்னொரு விளாகில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.